ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதற்கு பிறகு 31ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க போகிறோம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருட்களினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருந்தது. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாருடைய தேசத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். நீங்கள் இப்பொழுது 31ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 38வது வசனத்தை, இந்த 20 வருஷ காலம் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளை ஆடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவாய் போனதையும் இரவில் களவாய் போனதையும் என் கையிலே கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலமும் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்றார். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபின் மேலே அவனுடைய மாமனார் ஒரு நுகத்தை வைச்சார். தன்னுடைய மகனை அவர் நல்லா நேசிச்சார். ஆனால் தன்னுடைய மகனை மாதிரி இந்த மருமகனை நேசிக்கல. தன்னுடைய ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்பட்டதற்காக தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சாரு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசை அப்படின்னு கூட கேட்கல. அப்படி இந்த லாபானுடைய கேரக்டரை குறித்து நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீர்களே, ஆனால் அவன் எல்லாரை போல அல்ல. மோசையினுடைய மாமனாரை குறித்து வேதத்தில் வாசித்தீர்களே, ஆனால் மோசையினுடைய மாமனாராகிய எத்ரோ நல்ல ஒரு தேவ மனுஷன். அவன் நல்ல ஆலோசனை சொல்லுகிறவன். குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய மருமகனையும் ஒரே மாதிரி நேசித்தவன். தன்னுடைய பிள்ளையை கூட கொஞ்சம் தட்டி வச்சு மருமகனுக்கு ரொம்ப கனத்தையும் மரியாதையும் கொடுத்தவன். ஆனா இந்த யாக்கோபுனுடைய மாமனாராகிய லாபான் அப்படி அல்ல. தன்னுடைய மருமகனிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கறக்கணும்னு நினைச்சாரு. அவனை பாடுபடுத்தணும்னு நினைச்சாரு. அவன் நல்லா இருக்கிறத அவர் விரும்பல. தன்னுடைய மருமகனையே அவர் ஏமாற்றினார். அவனுடைய பொருட்களை எல்லாம் அபகரித்து தன்னுடைய மகன்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு. இப்போ தான் மேல வச்சிருக்கிற நுகத்தை அவன் அறிந்து நம்பர் 1 முதலாவதாக என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த நுகத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணுன்ற ஒரு தீர்மானத்தை மனசுல எடுக்கிறான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் மேல மனிதர்கள் வைத்திருக்கிற நுகத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்றால் முதலாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மனுஷங்க உங்க மேல வச்சிருக்கிற நுகத்திலிருந்து வெளியே வரணும்னு ஒரு முடிவை நீங்க எடுக்கணும். ஆனால் நிறைய பேர் அப்படி எடுக்கிறது இல்லை. அவ்வளோதான், காலம் போச்சு, நாட்கள் போச்சு, இனி இப்படியே நான் வாழ்ந்துட்டேன், நான் இனி நல்லா இருந்து எதுக்கு, நான் இனி ஆசீர்வாதமாக இருந்து எதுக்கு, நான் இனி கடன் வாங்காமல் இருந்தால் எதுக்கு. அதான் ஒருத்தர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி கடன் வாங்குறது தவறு, கடன் வாங்குறது பாவம், இது ஆண்டவர் விரும்பாதது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவே கடன் வாங்கியிருக்குது, இந்தியாவே கடன் வாங்கியிருக்குது. அப்புறம் சொல்றாரு, அவர் ஒரு சில பெரிய கோடீஸ்வரங்கள்ட்ட பேரை சொல்லி, இவன் கடன் வாங்கியிருக்கிறான், இவன் கடன் வாங்கியிருக்கிறான், இவன் கடன் வாங்கிக்கிறான், ஏன் அவ்வளோ கோடி வச்சிருக்கிறான், அவனே கடன் வாங்கியிருக்கிறான், அப்பயா நான் கடன் வாங்குறது என்ன பெரிய தப்பு. அப்போ தன்னுடைய கடன் வாங்க வேண்டான்னு சொன்னதை அதிலிருந்து வெளியே வர்றதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை. எல்லாரையும் கடன் வாங்கினா அதனால நானும் கடன் வாங்குறேன், இந்த கடனோட நான் செத்து போனா கூட பரவாயில்லன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அதிலிருந்து வெளியே வரணும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதான் ஒரு குழிக்குள்ளே நின்று கொண்டு அந்த குழியை வெட்டுறதை எப்ப நிறுத்துறோமோ அப்பதான் அந்த குழியிலிருந்து நம்ம வெளியே வர முடியும்.
ஆனால் சிலர் குழிக்குள்ள கிடக்குறாங்க, ஆனா குழியை ஆழமாக்கிட்டே இருக்கிறாங்க. குழியை ஆழமாக்கிட்டே இருக்கிற வரைக்கும் குழியிலிருந்து நீங்க வெளியே வர முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய கழுத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நுகம், அது எந்த நுகமா இருந்தாலும் நீங்க அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று 100% நீங்க அதற்காக நீங்க ஆசைப்படணும், நீங்க அதற்காக விருப்பப்படணும். வேதம் சொல்லுகிறது, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பெரும்பாடு என்கிற வியாதி ரொம்ப கொடுமையான வியாதி. வேதம் சொல்லுது, தன்னுடைய பணத்தை முழுவதும் அவர்கள் மருத்துவருக்கு செலவழிச்சாங்க. அவ்வளவுதான், இனி பணமே இல்லை. பல வருடங்களாய் பாடுபடுகிறார்கள். தன்னுடைய எல்லா பணத்தையும் இப்ப வீணடிச்சாச்சு. மருத்துவத்தினால் தன்னுடைய சரீரத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு. நம்ம தான் இத்தனை வருஷம் பார்த்தோம், நம்முடைய இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழிச்சோம், அவ்வளவுதான், நமக்கு விடுதலையே கிடைக்கல. இனி வீட்டில் ஒரு மூலையில ஓரமா உட்கார்ந்து நம்ம ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்ணல. வேதம் சொல்லுது, இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்டு, அவர் அற்புதம் செய்வார்னு கேள்விப்பட்டு, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடுவேன் என்று மனசுல விடுதலைக்காக ஆசைப்பட்டா, கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கே அவளுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் தந்தார். நான் நம்புறேன், நம்ம தலைமையில இருக்கிற நுகத்தை, எந்த நுகத்துல இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் இதுல இருந்து வெளியே வரணும், என் ஆண்டவர் இந்த காரியத்துல எனக்கு விடுதலை கொடுக்கணும், நான் இதுல இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே என்றைக்கு வருகிறதோ அன்றுதான் ஆண்டவரும் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்களும் அதற்கான முயற்சி எடுக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமேன் சொல்லுங்கள். ஆனா சிலருக்கு அது இல்லை, நான் இப்படி இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க, என் வளர்ச்சி தான் நினைக்கிறாங்க, இந்த ஏரியாவிலே இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு விசை ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேன். அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உள்ள என்ட்ராகும் போதே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப பசங்க ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக சிகரெட் ஓடிட்டு இருக்காங்க. அந்த சிகரெட்ல கஞ்சா கலந்துருக்கிறத அவங்கள ஸ்மெல் பண்ணும் போதே தெரியுது, அதுக்குள்ள போதை பொருள் இருக்குன்னு. இந்த பக்கத்தில் ஒரு 10 பேர் சீட் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்தில் தெருவில் லேடிஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த தெருவில் உள்ள போனாலே ஒரு சமாதானமே இல்லை. ஏதோ ஒரு ஸ்பிரிட், ஏதோ ஒரு ஆவியினுடைய தாக்குதல் அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிறது மாதிரியே நான் ஃபீல் பண்றேன். அங்க குடிகாரர்கள், ஒரு வீட்டில் கெட்ட வார்த்தை சத்தம் கேட்குது, ஒரு வீட்டில் சும்மா பேசும்போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போதே கெட்ட வார்த்தையில தான் பேசிக்கிறாங்க. உடனே அந்த வீட்டில் ஜெபம் பண்ண போகும்போது நான் அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவை பார்த்து சொல்றேன், அம்மா நீங்க குடியிருக்கிற இந்த ஏரியா சரியில்லை, இந்த வீட்டுக்கு எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை, இந்த வீடு எங்களுக்கு வாடகை வீடு இல்லை, சொந்த வீடு தான், இது கவர்மெண்டுடைய இடம், இந்த இடம் கவர்மெண்ட் எங்களுக்காக தந்திருக்குது, ஆனால் என்னைக்குனாலும் இந்த இடத்த எடுப்பாங்க, பட் எனக்கு இப்படி ஒரு இடம் கிடச்சிருக்கு, வாடகை இல்லாமல் நான் உட்கார்றேன். உடனே நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் பிள்ளைங்க வளர்றாங்க, அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, இந்த ஏரியாவுக்குள்ள அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல வளர்ச்சியை கொண்டு வர முடியாது. அதனால் மாதம் ஒரு 3000 ரூபா 4000 ரூபா வாடகைக்கு போனால் கூட பரவாயில்ல, முதல்ல இந்த ஏரியாவை விட்டு நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன். நான் என்ன நினச்சேன்னா, சொன்ன உடனே அவங்க கேட்டு அடுத்த நாளே அதுக்கான முயற்சி எடுப்பாங்கன்னு நினச்சேன். நான் சொல்லி இன்றைக்கி 6 வருடத்திற்கு மேலாகுது, 6-7 வருடங்கள் ஆகிவிட்டது. 7 வருடமா அவங்க அந்த இடத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நகரவே இல்லை. ஆனால் அன்றைக்கு அவர்கள் அந்த திருச்சபைக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்க எல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு வந்தாங்க, அந்த பிள்ளைங்க எல்லாம் சர்ச்சுக்கு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் 7 வருஷத்துல வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு வளர்ந்து இப்போ அந்த அம்மா என்கிட்ட வந்து சொல்றாங்க, என் பையன் அந்த பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறான் பாஸ்டர், என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த இடத்திலிருந்து வருவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்றேன், விருப்பம்னு ஒன்று இருந்துருச்சுன்னா அந்த வாடகை கட்ட வேண்டிய பணத்தை கர்த்தர் எப்படியாவது அவர்களுக்கு தந்திருப்பார். ஆமேன் சொல்லுங்கள். நீங்க ஆசைப்பட்டு, நீங்க விருப்பப்பட்டு நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. சிலருக்கு ஒரு 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 அசால்ட் மாதிரி ஒன்று வந்துடுது, போதும் நம்ம இருந்துருவோம். பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, நான் தான் இப்படி வாழ்ந்துட்டேன்டா, நீ இப்படி வாழாத, நான் தான் இப்படி கடன் வாங்கி தொலைச்சிட்டேன்டா, நீ கடன் வாங்காத. சரி, நான் என்ன உங்கள் பிள்ளைகளை பார்த்து ஆலோசனை சொல்கிறது உங்களுக்கு ஓகே தான். அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நான் கடன் வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ கடன் வாங்காமல் நான் நிம்மதியாக போய் சேர்றேன் அப்படின்ற ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துட்டு நீங்கள் போகிறது தானே வெற்றி. நீங்கள் அப்போ அதானே வெற்றி, அதானே பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அதற்காக முதல்ல என்ன படுங்க அப்படின்னா விருப்பப்படுங்க.
எந்த நுகமும் என் கழுத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் எப்படி இருக்கணும்னா ஃப்ரீயா இருக்கணும், நிம்மதியா கர்த்தரை ஆராதிக்கணும். எனக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. நான் சொல்றேன், சம்பாதிக்கிறது அடுத்தது, சேர்த்து வைக்கிறது அடுத்தது, எனக்கு சொத்து வர்றது அடுத்தது. ஆனா நான் யாருக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அடிமையா மட்டும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, யாரும் என்ன ஆளுகை செய்யக்கூடாது. என்ன யார் ஆளுகை செய்யணும்னா, என்ன கர்த்தர் மட்டும்தான் ஆளுகை செய்யணும். சத்தமா சொல்லுங்க, என்னை நான் அதற்காக எது இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், காசே இல்லை, காசே இல்லாம வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு காரை வாங்கி வீட்டில் நிறுத்தி அதை கட்ட முடியாம மாசம் மாசம் அந்த லோன் வாங்கினா நம்முடைய கழுத்தை நெரிச்சு நம்மளை ஒரு அடிமையாக்கி நம்முடைய கழுத்தின் மேல ஒரு நுகத்தை போட்டு நம்மளை உட்கார வைக்கிறத நீங்க விரும்புறீங்களா? நான் சொல்றேன், அதுக்கு கார் இல்லாமலே இருக்கலாம்ல, அதுக்கு பைக் இல்லாமலே இருக்கலாம்ல, அதுக்கு வாடகை வீட்டில் இருக்கலாம்ல. இன்னொருத்தர் நம்முடைய கழுத்துல நுகத்தை போடுறதுக்கு நம்ம எப்படி அனுமதிக்கலாம்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நீங்க எப்படி இருக்கணும்னா ஃப்ரீயா இருக்கணும். அதுக்காக உங்களுக்கு வேண்டான்னு சொல்லல, கர்த்தர் உங்களுக்கு தரணும், உங்களுக்கு கார் தரணும், உங்களுக்கு வீடு தரணும், உங்களுக்கு வசதிகளை தரணும், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தரணும். ஏன் அப்படின்னா, நமக்கல்லாம வேற யாருக்கு தரப்போறார்? கர்த்தர். கர்த்தர் நமக்கு தரணும். ஆனா இன்னொருத்தர் நம்ம கழுத்துல நுகத்தை வைக்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். உங்களுடைய ஆடம்பரத்தினால உங்க கழுத்துல நுகம் வைக்கப்படக்கூடாது. நுகம் வைக்க அதை விரும்பக்கூடாது. எப்பா, நான் அதுக்கு சிம்பிளா கூட கல்யாணத்தை நடத்துறேன்ப்பா, 4 பேரை கூப்பிட்டு கூட கல்யாணத்தை நடத்துறேன்ப்பா, செலவில்லாம கூட கல்யாணத்தை நடத்துறேன்ப்பா. ஆனா இன்னொருத்தர் என் கழுத்துல நுகத்தை வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, விடவே மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மறக்க முடியாத ஒரு சாட்சி. என்னுடைய எனக்கு கீழே ஊழியத்திற்காக நான் வந்ததற்கு பிறகு ஊழியத்திற்காக எங்கள் ஊர்லேருந்து வந்த ஒரு பிரதர், அவர் ஒரு மோசமான ஒரு விக்கிரக நிறைந்த இடத்துல ஊழியத்துக்காக ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அந்த ஊழியத்துக்கு போனார். அந்த ஊழியத்தில் ஆரம்பத்தில் போகும்போது அவருக்கு பெரிய பாடுகள் எல்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் இரவில் அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு சொப்பனத்தை பார்த்தார். என்ன சொப்பனம்னா, ஒரு பெரிய கொடி கம்பம் நட்டுருக்குது. அது ஃபுல்லாக வெங்கலத்தினால ஆனது. நீங்கள் இந்த ஆர்சி திருச்சபைக்கெல்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடிக்கம்பம் ஒன்று நட்டுருப்பாங்க பாருங்களேன். அதில் வருஷத்துக்கு ஒரு டைம் நல்ல எண்ணெயை ஊற்றி அதில் அந்த வழுக்கு மரம் மாதிரி ஏறுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு கொடி கம்பம் நட்டுருக்குது. அந்த கொடி கம்பத்திற்கு, அந்த கம்பத்திற்கு மேலே ஒரு கொடி வைக்கப்பட்டிருக்குது. இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு சிலுவை கொடியை தன்னுடைய கையில் ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த கொடி கம்பத்தில் ஏறுறாரு. ஏறும்போது சுத்தி இருக்கிறவங்க அவரை வெட்டுறாங்க. அவருடைய உடம்புல நிறைய கீறல்கள் எல்லாம் விடுது. ஆனா எதையுமே அவர் பார்க்கல. அந்த ரத்தம் சொட்ட 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 ஏறி அவ்வளோ பெரிய உயரத்துல இவர் கையில இருக்கிற அந்த சிலுவை கொடி அப்படியே வைக்கிறாரு. உடனே மேல இருந்து ஒரு பெரிய பிரகாசம் வருது. அப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தாரு. அது அவருடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய தரிசனம். இந்த தரிசனத்தை என் கூட அவர் ஷேர் பண்ணும்போது நான் சொன்னேன், பாஸ்டர், இதை சாதாரணமாக எடுத்துடாதீங்க. ஆண்டவர் இந்த பட்டணத்தில் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போறாரு, உங்களை கொண்டு ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய போறாரு. நீங்க ஆயத்தமாகுங்க, நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வேகமாய் ஊழியம் செய்தார். ஆரம்பித்த 6 மாதத்திற்குள்ள 30 பேர் அந்த இடத்துல வந்துட்டாங்க ஆராதிக்கிறதுக்கு. திடீர்னு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துச்சு. அந்த கல்யாண ஏற்பாட்டில் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டார். என்ன செஞ்சிட்டாருன்னா, அவருடைய அந்த ஊர்லேயே ஒரு பெரிய கிராண்டான ஒரு கல்யாணம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி எல்லா இடத்துலேருந்தும் கடன் வாங்கி சாப்பாடு காஸ்ட்லியா, டெக்கரேஷன் காஸ்ட்லியா, சவுண்ட் சர்வீஸ் 2 கிலோமீட்டருக்கு, சீரியல் லைட் 2 கிலோமீட்டருக்கு, இப்படியே ரொம்ப கிராண்டா கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறாரு. நான் அந்த கல்யாணத்துக்கு போறேன். கல்யாணத்துக்கு போய் நாங்கள் நண்பர்கள் அல்லவா, கடைசியில் தானே ஃபோட்டோ எடுக்கணும். அதனால் நண்பர்கள் எல்லாம் கடைசியில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்டேஜில் போய் நிற்கிறோம். நாங்கள் ஸ்டேஜில் போய் நிற்கும்போது ஸ்டேஜில் ஒன்றொன்னா கலட்ட ஆரம்பிக்கிறாங்க. கலட்டுற அத்தனை பேரும் இவர் பொண்ணு கையை பிடிச்சிருக்காரு. அந்த பொண்ணை கையில் பிடிச்சிட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் கையை நீட்டுறாங்க. அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குது, இவ்வளோ பேலன்ஸு, இவ்வளோ பேலன்ஸு. அன்றைக்கு அந்த கல்யாணத்திலே விழுந்தவர் தான் இன்று வரைக்கும் அந்த கடனில் இருந்து அவரால் எழும்பவே முடியல. இப்போ நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன்.
ஆண்டவர் அவரை தூக்கி எடுக்கட்டும். ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு நுகத்தை நான் கிராண்டா கல்யாணம் நடத்தலைன்னா கூட பரவாயில்ல, அந்த நுகத்தை நான் என்ன செய்திடக்கூடாதுன்னா ஏற்றுக்கிறவே கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நுகம் தன்னுடைய கழுத்தின் மேல் இருக்கிறத நிறைய பேர் விரும்பல அப்படின்னா அது நம்முடைய கழுத்துல போடுவதற்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அனுமதி. சத்தமா சொல்லுங்க. அவமானப்பட்டா கூட பரவாயில்ல பிரதர், அந்த ஒரு நாளுடைய அவமானத்தோட போயிடும். நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஏழைன்னு சொல்லிடுவாங்க. ஏழைன்ற பேரை வாங்கிட்டு நுகம் இல்லாம இருக்கிறதாங்க ஆசீர்வாதம். ஆனா கிராண்டா பண்ணி பணக்காரன்ற பேரை வாங்கிட்டு கழுத்துல நுகத்தோட இருக்கிறது அது ஆசீர்வாதமானது. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, எனக்கு உரியது எனக்கு போதும். ஆமோதிக்கிறீங்களா? நம்பர் 1, முதலாவது, அவன் மேல் இருக்கிற நுகம் முறியணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா நுகத்தை, கேட்கல எல்லாரும் சொல்லுங்க, நுகத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விரும்ப மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நான் என்ன பண்ண மாட்டேன். ஜெபிங்க, ரிஸ்க் எடுங்க, நீங்க போய் நில்லுங்க, உற்சாகமா செய்யுங்க. இதெல்லாம் தவறு இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வாலிண்டிரா கழுத்துல தூக்கி வச்சிடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க.